2024ஆம் ஆண்டின் கடைசி சனி பிரதோஷம். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகும். அதிலும் சனி மகா பிரதோஷம் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் அன்றைய தினம் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு சென்று வருவது நன்மையை கொடுக்கும். இந்நிலையில் இன்று 2024ஆம் ஆண்டின் கடைசி சனி பிரதோஷ தினத்தின் சிறப்பை அறிந்திடலாம். எதனால் சிறந்தது? தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த ஆழகால விஷத்தை உயிர்களின் நன்மைக்காக சிவபெருமான் அருந்தியது ஒரு சனிக்கிழமை ஆகும். அதனால்தான் சனிக்கிழமை அன்று வருகிற பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாக சிவன் கோயிலுக்கு எப்போது சென்றாலும் சிறப்பானது என்றபோதும் பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலுக்கு செல்வது தனி சிறப்பாகும். ஏனெனில் பிரதோஷ நேரத்தில்தான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபட வருவதாக ஐதீகம். எனவே இன்று சனி மகா பிரதோஷத்தன்று பிரதோஷ நேரத்தில் சென்று இறைவனை வணங்கிட ஒரே நேரத்தில் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற்றிடலாம். வாரத்தின் 7 நாட்களில் சனிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு செல்வதால் 1 மாதம் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும். அதுவே சனி பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு செல்வதால் 1 ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்ற பலனை கிடைக்கும். நாளில் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சனி பகவானால் ஏற்படும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கும். பிரதோஷ நேரத்தில் சிவபுராணம், ஸ்ரீருத்ரம் போன்றவற்றை படிப்பதும் கேட்பதும் விசேஷமாகும். மேலும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுப்பதால் கோதானம், சொர்ணதானம் வழங்கிய பலன் கிடைக்கும். இன்று சிவபெருமானை விரதமிருந்து வணங்குவதன் மூலமாக அதுவரை இருந்த தங்கு தடைகள் விலகி சமூகத்தில் உயர்வான நிலைக்கு செல்ல முடியும். அதனால் பொருளாதார நிலை உயர்ந்து மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். குபேரனை போன்று அளவில்லாத செல்வம் கிடைப்பதுடன் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். சிவபெருமானின் அருளால் வாழ்வின் இறுதியில் சிவப்பேறு கிடைக்கும். சனி பிரதோஷம் எதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது என உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்.